மீனராசிக்காரங்க போற கமெண்ட்லாம் பார்க்கும்போது தெரியுது ரொம்ப கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட் ஆகும். ரொம்ப வந்து ஒரு மைண்டே கொலாப்ஸ் ஆன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்ப இருக்கிறீங்க எல்லா மீனராசிக்காரங்களும். குறிப்பா வந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் ரேவதிக்கும் அதற்கான பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கு. சனி எங்க ராசிக்குள்ள இருக்கிறவருக்கு இப்படிதான் இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையா? நானும் கோயிலுக்கு போறேன், பரிகாரம் பண்றேன், என் மைண்டை டைவர்ட் பண்றேன், என்னென்னமோ பண்ணி பாக்குறேன், தலைகீழ நின்று தண்ணி குடிக்கிறேன், எல்லாமே பண்ணி பாக்குறேன், எதுவுமே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமலே இருக்குது. இப்படியேதான் இருக்குமா? இந்த 2.5 வருஷத்துக்கு சனியோட பிடியில் தான் நாங்க இருப்போமான்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட மறைக்காம உண்மையை சொல்லணும்னா அப்படிதான். 2.5 வருஷத்துக்கு சனியுடைய பிடியில தான் இந்த மீனராசிக்காரங்க இருப்பாங்க. இப்ப குறிப்பா உத்திரட்டாதி இருந்தாங்க, அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரங்க இருக்க போறாங்க. நான் வேத வாக்க அடிக்கடி விஷயம் சொல்லுவோம் பாருங்க, ராசி பலன் பொது பலன் பொது பலன் அப்படின்ட்டு. ஆனா இந்த ஜென்மசனி காலகட்டத்துல மீனராசிக்கு நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் பொது பலன் கிடையாது, துல்லிய பலனா தான் இருக்கு. தசாபுத்திகள் எல்லாம் மீறி சனி வந்து கெடுதல் செஞ்சுக்கிட்டே இருக்காரு மீனராசிக்காரங்களுக்கு. அப்போ இந்த ராசிப்படி சனி கெடுதல் செய்யறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையா இருந்தனா, அதே போல ராசிப்படி உங்களுக்கு இந்த வருஷம் நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையா தானே இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ஜூன் மாதம் நடக்க போற குரு பயிற்சி எல்லாமே மீனராசிக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இந்த குரு பயிற்சியில டாப் 3ல இருக்கக்கூடிய ராசியில மீனராசியும் ராசியா வரும். சோ சனியால உங்களுக்கு கெட்டது நடக்குது, கோச்சாரப்படி ஜென்ம சனி உங்களுக்கு கெட்டதை கொடுக்குது அப்படின்னா, தசாபுத்திகளை மீறி கெட்டது செய்யுது அப்படின்னா, அதே போல இந்த குருவால உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு கெடுதல் செஞ்சுக்கிட்டு இருக்க, உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்க இந்த சனியை ஓட விட்டு அடிக்க போறாரு குரு நம்ம சொல்லலாம். ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் நடக்கும். உங்க தசாபுத்திகளும் நல்லா இருந்துச்சுன்னா இது கூட இன்னும் நிறைய விஷயங்கள் நல்ல சப்போர்ட்டிவான, நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு எனர்ஜெட்டிக்கான, நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸான மைண்ட் செட் எல்லாமே அப்படியே குறைஞ்சிரும். ஃபில்டர் பண்ணி உங்ககிட்ட இருந்து அப்படியே எடுத்துட்டு வர இந்த குரு.